குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். VV நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு வீட்டோட மாப்பிள்ளைக்கு எந்த வேலையும் இல்லை அங்கே. அப்போ எந்த வேலையும் இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு கேவலமாக தான் பார்க்குற சூழ்நிலை அங்கே உருவாகும். நான் அங்கே போனதுல 3 வருஷம் வேலைக்கே போகல. எனக்கு இந்த வீட்லேயே இருந்து ரொம்ப மைண்ட் டார்ச்சர் ஆகி ரொம்ப ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிச்சாள், கை நிறைய சம்பாதிச்சாள், லட்சமாக சம்பாதிச்சாள், ஒரு காசு எதுனா கேட்க போகிறோன்னு வச்சுங்களேன், மனசை கல்லாக்கிட்டு போகணும். வீட்டோட மாப்பிள்ளை கூட இருக்கலாம், நான் அது செத்து போன பணத்துக்கு சாமம் எங்கள் வீட்டில் நடந்தது. அவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு நம்ம கூட மதன்ராஜ் அவர்கள் இருக்காரு. ரீசெண்டா தமிழா ஷோல பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. வணக்கம் சார். வணக்கம். ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா உங்களோட டேர்ம்ல என்னன்னு டிஃபைன் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு உண்டான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு வீட்டை பார்த்துக்கணும், வீட்டில் வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்க முடியாது, வேலை செஞ்சு வீட்டை பார்த்துக்கணும். இதுதான் ஒரு ஆண் மகனுக்கு உண்டான வேலை. நான் அப்படி தான் பார்க்குறேன். அது அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் மகனை எடுத்துன்னு போயிட்டு ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு சில வேலைகளை பார்க்க சொல்லும் போது அவனால் முடியாது, அந்த வேலையை பார்க்க முடியாது. மனமும் அந்த உடலும் வந்து அதுக்கு தகுதி கிடையாது, அந்த வேலை பார்க்க தகுதி இல்லை, கஷ்டம். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போனீங்க? குடும்ப சூழ்நிலைக்காக போனேன். என்னோட குழந்தையும் என்னோட மனைவியும் என்னால் பார்த்துக்க முடியல. இதை வந்து ஒரு லேடிஸ் பிரச்சனையை வந்து லேடிஸ் தான் பார்க்க முடியுன்ற ஒரு விஷயத்தினால தான் அங்கே எனக்கு வந்து போகிற சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அப்படி தான் நாங்கள் உள்ளே போனோம். மற்றபடி வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்குன்றதுக்காக நான் போகல. அங்கே போயினா அவங்க மாமியார் வீட்டுக்கு. உங்கள் மாமியார் வீட்டுக்கு. ஆமாம், அங்கே போய் அதுக்கு நாளடைவில் தான் வந்து எனக்கு உண்டான பிரச்சனைகள் நாங்கள் வர ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக இவருக்கு வந்து அதாவது ஒரு வீட்டோட மாப்பிள்ளைக்கு எந்த வேலையும் இல்லை அங்கே. அப்போது எந்த வேலையும் இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு கேவலமாக தான் பார்க்குற சூழ்நிலை அங்கே உருவாகுது. எந்த வேலைன்னா எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம், வீட்டு வேலையை பார்க்குறோம், கடைக்கு போகிறோம், எல்லா விஷயமும் பண்ணுறோம். அதே இந்த நான் செய்கிற வேலையை ஒரு பெண்ணு செஞ்சால் எல்லாமே வந்து பாராட்டுவாங்க. ஆனால் அதே வேலையை நான் செய்யும் போது அதை யாரும் என்னை பாராட்டலை. அது மேலும் மேலும் வந்து இழுக்காக தான் போதாகண்டி அது அந்த பாராட்டுக்குண்டான இடத்துக்கு வந்து நிற்கலை. அப்படி அந்த பாராட்டுக்குண்டான இடத்துக்கு வந்து நிற்கும் போது நான் அங்கே சந்தோஷப்பட்டிருப்பேன். சூப்பர், வெரி குட், பக்கா பண்ணிங்க, நல்லா பண்ணிங்க. ஆனால் நாளடியில் பார்த்தீங்கன்னாக்கா செய்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இழிவாக தான் போகுது. ஒரு லேட்டாக ஃபஸ்ட் டைம் வெளில போய்ட்டோம்னா ஒரு பொருள் வாங்கிட்டு வரும்போது லேட் ஆச்சுன்னா பரவாயில்லன்னுவாங்க. அதே ஒரு வருஷம் கழிச்சு அந்த வார்த்தை வரல. என்ன வரலன்னா, ஏன் சீக்கிரமாக வரக்கூடாதா, என்ன பண்ணி வெளில போயிட்டு, அந்த அளவுக்கு வந்து பேசுகிற அளவுக்கு வந்து நின்றுச்சு. குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுறது, எங்கள் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போனால் கடைசியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப்பர் ஆகிட்டேன். இதுதாங்க நடந்த சூழ்நிலை. சரி, இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப், நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், என்ன ஏஜ் உங்களுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது? இப்போ எனக்கு 33 வயசு, எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 16 வயசு. 16 வயசு நீங்கள் காதலிக்கும் போது. கல்யாணம் ஆகும்போது 18 வயசு கல்யாணம் பண்ணும்போது. லவ் அது வீட்டில் சம்மதத்தோட? இல்லை, சம்மதத்தோட ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும். ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சிருந்தேன், நல்ல சேலரி எனக்கு. அப்போது வந்து நல்ல கை நிறைய சம்பாரிச்சிருந்தேன். அதனால் வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு பெரிய வீட்டில் வேலை செய்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாருன்ற ஒரு கான்செப்டில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கும் போது? கான்ட்ராக்டராக இருந்தேன் நான். பில்டிங் கட்டுறது, ஷெட் கட்டுறது, எல்லாம் கம்பெனி மெயின்டெனன்ஸ் நிறைய ஒரு கான்ட்ராக்டாக இருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மெயினாக இந்த மேரேஜ் பண்ணும்போது தான் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, மைனர் மேரேஜ்ன்ற மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதனால் வந்து கொஞ்சம் வேலைலாம் இந்த சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ஏற்றுக்குன்னு 12 வயசில் முடிஞ்ச உடனே மேரேஜ் பண்ணி ரிஜிஸ்டர்லாம் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து எங்கள் குடும்ப வாழ்க்கையில் வந்து லீகலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆப்ரேஷன் வந்தது. அந்த ஆப்ரேஷன் மூலமாக அதனால சில விஷயம் நமக்கு தெரியாதுல்ல, எங்களுக்கு எப்படி பண்ணணும், அதை எப்படி பார்த்துக்கணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ரெடி பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரியாது. அதனால் வந்து அவள் சொல்லும் போது எனக்கு அது நல்லதாக போயிடுச்சு. நம்ம இங்கே இருந்தால் அந்தளவுக்கு என்ன நீங்கள் பார்த்துக்க முடியாது, நீங்களும் கஷ்டப்படுறீங்க, நீங்களும் போய் வேலை செய்யணும் வெளியில். இப்போ அங்கே இருந்தோம்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துப்பாங்க, நீங்கள் வெளில போய் வேலை செய்யலான்ற மாதிரி ஆச்சு. அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வேலை செஞ்சு தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா
இங்கே வேலைகள் ஜாஸ்தி ஆகுது. வேலைகள் ஜாஸ்தி ஆகும்போது அப்போ சொல்கிறான், அப்பா தான் நல்லா சம்பாதிக்கிறாரு, நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகணும், நீங்கள் வெளில போய் கஷ்டப்பட்டு பெயிண்ட்டு, நான் லாரிங்களெல்லாம் லெட்டர் பெயிண்ட் எடுவேன், வாஷிங் மிஷின் ஏசிலாம் சர்வீஸ் பண்ண போவோம், எதுக்கு நீங்கள் போய் கஷ்டப்பட போகிறீங்க, இங்கே இருங்க, என்னை பார்த்துங்க, அதுவே உங்களுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஓரளவுக்கு தோணுச்சு. என் மைண்டை மாற்றி கடைசியில் ஒரு பிரச்சனை மூலமாக தான் அங்கேருந்து வெளியே வர அளவுக்கு ஆரம்பிச்சு. எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதாகி அந்த இடத்துல வந்து என்னுடைய உயிர் போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு கட்டி ஒன்று வந்து வெடிக்கிற அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அங்கே சரி பண்ணாங்க. சரி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டா. எல்லாருமே ஒரு பார்த்தாரு, ஆனால் இவருக்குன்னு ஒன்று போது யாருமே பார்க்கலையே. கடைசியில் ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணி ஹாஸ்பிட்டலில் என்ன போய் அட்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சைடில் எங்கள் அண்ணன் தான் வர வச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மூலமாக அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அப்படி என்னை காப்பாற்றி கொண்டு வந்தா. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவருக்கு. அவங்களும் கிட்டன்னு வச்சிங்களேன், வீட்டோட மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு வீட்டோட மாப்பிள்ளைக்கும் நினைக்கிற அளவுக்கு மரியாதை இருக்காது. ஒரு வீட்டோட மாப்பிள்ளையும் வந்து அவங்கள கேட்டால் தான் தெரியும். கண்டிப்பாக அப்செட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குற மனசு வந்து எவ்வளோ வேதனையில் இருக்குன்னு யாரும் சொல்லிக்க முடியாது. அவ்வளோ வேதனை இருக்கும். டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கும் நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கும்போது? காலையில் வந்து யூஸ்வலாக எழுந்துக்கிற வேலை எழுந்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை பார்த்துக்கணும். அவளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கணும். ஏன்னா அவன் வீட்டில் தான் உட்காந்துருப்பாள். இது வந்து குழந்தை பிறந்த ஒரு வருஷத்தில் காலையில் டிஃபன் எடுத்து வந்து கொடுக்குறது, அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க, நான் தான் எடுத்து வந்து கொடுக்கணும். தண்ணி எடுத்து வந்து கொடுத்து கை கழுவணும், பாத்ரூம் கொண்டு போகணும், பாத்ரூமில் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அவளை கூட்டு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற மேல் வேலையெல்லாம் போய் பார்க்கணும். துணி எங்களோட துணி சில டைமில் மாமனார் சொல்லுவார், என்னோடய துணி எடுத்து போடு, வாஷிங் மிஷினில் போடுப்பான்னு. சில டைமில் குழந்தை துணி நானே கையில் துவைக்கணும். இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நடக்கிற வேலை. நம்ம மினரல் வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம், குழா தண்ணியிலேருந்து அதுக்கு போய் பக்கத்தில் கம்மனில் போயிட்டு டெய்லியும் கண்டிப்பாக 3 கேன் தண்ணி இல்லை 4 கேன் தண்ணி எடுத்து தான் வரணும். சில டைமில் வந்து மேலே மழை பெய்யும் போது கடன் துணி எடுத்து வந்து வச்சு மடித்து பீரோவில் வைக்கணும். சில டைமில் மாப்பெலாம் போட சொல்லுவாங்க. அவங்க சொல்ல மாட்டேங்க, என் ஒய்ஃப் சொல்லுவாள், கொஞ்சம் மாப் போட்டு விட்ருப்பான்னுவா. அதெல்லாம் வந்து செய்யணும். என் ஒய்ஃபுக்காக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையாக பாசமாக செஞ்சிருவேன் நான் அதை. இந்த மாதிரி டெய்லியும் ரொட்டீனான வேலை இருக்கும். சில டைமில் மார்க்கெட் போகிற வேலை இருக்கும். மீட் எதனா சொன்னால் எடுக்க சொன்னாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுக்க சொன்னாங்கன்னா அது போய் ஆகணும். தினமும் வந்து எனக்கு ஸ்டோரேஜ் பண்ணி செய்கிறவர்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஒரு வெங்காயம் தக்காளின்னு வச்சிங்களேன், அன்னைக்கு வாங்கி சமைச்சா தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். சில டைமில் எனக்கு பிடிக்கிறதுக்காக சில டைமில் அது போய் ரெகுலராக வாங்குற மாதிரி இருக்கும். எத்தனை வருஷமா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தீங்க? நான் அங்கே போனதில் 3 வருஷம் வேலைக்கே போகல. இப்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீட்லேயே இருந்து ரொம்ப மைண்ட் டார்ச்சர் ஆகி ரொம்ப ஃபீல்லாம் பண்ணியிருக்கிறேன். நடாது நம்ம வாழ்க்கை மாரி ஆகிப்போச்சு. நான் வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாள், டெக்னிக்கலாகவும் சரி மெக்கானிக்கலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு இவ்வளோ நாளாக அந்த ரொட்டீனாக அந்த வேலை செஞ்சுட்டு இந்த 3 வருஷம் வந்து நம்ம கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒய்ஃபால் வேலைக்கு வெளியே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒய்ஃபை குறை சொல்ல முடியாது, அவங்களுடைய ஃபிசிக்கல் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாயின் பண்ணி வேலை தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சூழ்நிலை ஏற்படும் போது என் ஒய்ஃப் கேட்குறா, எங்கே போயிட்டு வரீங்கன்னு. இல்லைம்மா சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்க போகிறேன். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க, என்ன காரணம், உங்கள் வீட்டில் இதுக்கு பிடிக்கலையா, யாருன்னா மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சில பிரச்சனைலாம் வருது. இல்லைம்மா சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீ குடிக்கலான்னு போனேன்னா, ஏன் வீட்டில் டீ நல்லா இல்லையா, வீட்டில் போகிற டீ நல்லா இல்லையா, நான் தானே போட்டு கொடுக்குறேன், தெரியலையா. அந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அவங்க என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்கன்ற அவளுக்கு ஒரு பயம் ஏற்படுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை விட்டு போயிட்டு போகிறாரு, அந்த பயம் வருது அவங்களுக்கு. இவர் வேலைக்கு போயிட்டாருன்னா அப்புறம் வந்து நம்மளை யார் பார்த்துக்கிறது, இங்கே தான் நல்லா சம்பாதிக்கிறாரு, அப்பா சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவளுக்கு வருது மனசுக்குள்ளே. நான் ஓப்பனாக கேட்டேன், இல்லைம்மா இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு. நீங்கள் வேலைக்கு போனால் எங்களை சரியாக பார்த்துக்க மாட்டீங்க. சரி எவ்வளோ நாள் தான் கடைசி வரையும் உங்கள் அப்பா சம்பாதிச்சு நம்ம வந்துட முடியுமா, பரவாயில்ல ஒன்றாவாது. அதுக்கப்புறம் நம்ம பேச போனால் சண்டை தான் வரும். ஒரு செகண்டு கூட என் குழந்தைக்கு வந்து என்னோட வாசனை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நாங்கள் இருந்தது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் மேடம். எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகாமல் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும் போது மாமியார் கொடுமைகள் வந்துச்சா இல்லை மாமனார் கொடுமைகளா, எந்த மாதிரி கொடுமைகள்? நீங்கள் சொல்லும் போதே நிறைய சொல்றீங்க, அங்கங்கே சொன்னீங்க. இந்த மாதிரி என்னென்ன கொடுமைகள் பர்சனலாக நீங்கள் அனுபவிச்சிங்க? ஒரு காசு எதனா கேட்க போகிறோன்னு வச்சுங்களேன், மனசை கல்லாக்கிட்டு போகணும். எப்படியாப்பட்ட ஒரு ஆண்மகனாக தான் சரி, அது எப்படியாப்பட்ட ஒரு ஆண்மகனா, கோழையாக இருக்கட்டும், வீரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
ஒரு காசு, ஏன்னா எனக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. நான் நிறைய சம்பாதிச்சாள், கை நிறைய சம்பாதிச்சாள், லட்சமாக சம்பாதிச்சாள். இப்போது என் குழந்தைக்காகவும் என் மனைவிக்காகவும் அவளோட சந்தோஷத்துக்காகவும் அவங்க வீட்டில் இருக்கிறேன். அப்போ அங்கே இருக்கும்போது எனக்கு தேவைகளும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன்னா இப்போ என் குழந்தை கூட எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா அவங்க அம்மா வாங்கி கொடு, நானும் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வரும்ல, நம்மளும் என் குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கூட எங்கள் ஒய்ஃப் கிட்ட தான் காசு கேட்கணும். அவள் காசு கேட்கும்போது எதுக்கு காசு அப்படின்வா. என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லல, ஏன்னா எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காசு எதுக்கு தேவைன்ற மாதிரி கேட்பான். இல்லைம்மா நம்ம குழந்தைக்கும் தான் என்ன என் கையில் வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் ஒன்று வேணா விடுங்க அப்படின்னு. சில டைமில் ஃபீல் பண்ணும்போது தான் இதுமாரி நடந்தது. என் குழந்தை உண்டியிலேருந்து காசு எடுத்து கொடுத்து, அப்பா நீங்கள் அம்மா திட்டின நான் காசு தரேன்னும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இது இந்த சேனல் பார்க்குறவங்க யாருமே இந்தமாரி சூழ்நிலை எனக்கு போகவே கூடாது. ஒரு தகப்பனா அது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டன்றது அது வாயில் சொல்லவே முடியாது. நான் சம்பாரித்து என் குழந்தைய பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டுவேன். என் குழந்தை ஃபஸ்ட் டைமு அவள் உண்டியிலேருந்து காசு எடுக்கணும் போது அது எந்த தகப்பனாலும் அது ஜீர்ணிக்கவே முடியாது. அந்த ஒரு கஷ்டத்தை கடவுள் யாருக்குமே கொடுக்கவே கூடாது. வீட்டோட மாப்பிள்ளைய கூட இருக்கலாம், நான் அது செத்து போன பணத்துக்கு சமம் எங்கள் வீட்டில் நடந்தது. அவ்வளோ கஷ்டம். அது எந்த டைம் நினச்சாலும் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். அதுதான் மேடம், அது அந்த அந்த சூழ்நிலைக்கு யாரும் போகக்கூடாது. வெளியில விடல, வேலைக்கும் விடல, வீட்டு வேலைகள் நீ செஞ்சாகணும். ஒரு வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி தானே உங்களை உண்மையா வச்சிருந்தாங்க. நான் நினைக்கிறது அப்படிதான். ஆனா அவங்க என்ன தாட்ல இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல மேடம். நீங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார். உங்க ஒய்ஃபையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க மாமனார் மாமியார் யாருமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்களோட பாசம் இழுக்குது அப்படி விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு. எந்த ஒரு விஷயமும் முழுமையா தெரிஞ்சுதானே மேடம் அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியும். எனக்கு உண்டான கொடுமைகள் நான் நினைச்சு இவ்வளவு விஷயத்த என்ன வாங்கினாங்க, இவ்வளவு வேலையை வாங்கினாங்க, இவ்வளவு மரியாதை இல்லாம பேசினாங்க, இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தெரியலீங்களே மேடம், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு எதிர்த்து அவங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்களா, என்னெல்லாம் இப்படி பேசாதீங்கன்னு மிரட்டி திட்டி சண்டை போட்டிருக்கீங்களா? அவங்க கிட்ட நிறைய முறை தோணும் மேடம். எனக்கு பண்ணிருக்கீங்க? பண்ணதில்லை, இன்னைக்கு வரைக்கும் பண்ணதில்லை. ஆனா இப்போ பண்றதுக்கு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ல. இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. உங்க ஒய்ஃப் என் கூட தான் இருக்காங்க. இங்க டக்குன்னு எதனா வெளியே போறோம், வீட்டுக்கு வரோம், வேலை செய்யும்போது காசு நாம கொடுக்குறோம். சில டைம்ல ஒரு மல்லிப்பூ எனக்கு கையில் கொடுக்கும்போது அந்த மல்லிப்பூக்கு உண்டான அழகு புரியுதுங்களா, அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோன் அப்பா வரும்போது எதனா ஸ்நாக்ஸ் வாங்கி வரும்போது, ஒரு சமோசா வாங்கி வரும்போது வரும்போது அந்த இடத்துல கும்பலாக வந்து சாப்பிடும்போது அதெல்லாம் அங்கே இல்லை. இவ்வளோ கொடுமைகளும் பொறுத்துட்டு உங்க குழந்தைங்களுக்காக இருந்தீங்களே, உங்க குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட எப்படி இருக்கு? உயிர் மேடம் என் குழந்தைனா. நான் இல்லைன்னா 5 நிமிஷம் இல்லைனா இருக்க மாட்டான். என்னை விட்டுட்டு பிரியவே மாட்டாங்க. டியூஷனுக்கு போனால் கூட 1/2 மணி நேரத்தில் வந்துடுவா, அப்பா அப்படின்னு உடனே வந்துடுவா. உங்க தியாகங்கள்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேடம். இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. சின்ன குழந்தைங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காது. வேணும்னா பெருசாகனா கதை மாதிரி சொல்லலாம். அதுக்கு உதாரணம் நீங்கள் உண்மையிலே ஜீ தமிழ்லாம் ரொம்ப சந்தோஷம் மேடம். எனக்கு அதில் பார்த்தோன்னு தான் என் மனைவி ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. என் மேலே ரொம்ப பாசம் வந்துச்சு. உங்க மனைவிக்கு உங்க மேலே பாசம் வந்துருச்சு. அது அந்த சேனலை பார்த்த உடனே என்னுடைய ஃபுல் ஆதங்கமும் சொல்லும் போது இப்போ என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும், என்னோட மனசும் நல்லா தெரியும். ஆனால் அது உள்ளே இருக்கிற கொஞ்சம் தெரியும். ஆனால் அது அங்கே பேசும்போது தான் மொத்த விஷயமும் என் மனசு, என் வீட்டுக்காரோட மனசில் இவ்வளோ விஷயம் வந்துருக்கும் போது ஒரு பப்ளிக் விஷயத்தை பப்ளிக்காகவே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. இவ்வளோ கொடுமை பார்த்து நம்ம அவர் அனுப்புன்ற மாதிரி. ஆக்சுவலாக அவங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமாக தோணுச்சு. என்னோட மன விதைகள்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக தோணுச்சு. அது கொடுமையாக அவளை நினைக்கல. ஆனால் நான் சொல்லும் போது தான் அவளுக்கு இவ்வளோ கொடுமை பண்ணணும், நாங்கள் சாரிப்பான்னு சொல்லி காலெல்லாம் வந்தா. அல்லம்மா நீ எழுந்துருமா, காலில் விழுதுன்றது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஆள் நான். நீங்கள் ஒரு மன்னிப்புன்றது நான் எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? என்னோட மனசு நான் சாரி அவள் தான் அப்படி சொல்ல முடியாதுல்ல. மன்னிப்புன்றது நான் அது வெளியில் காட்டுற அளவுக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் தான் காலில் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பெண் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ, குழந்தை பிறந்தோ இல்லை அதுக்கப்புறமோ கூட ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாத்திரம் கழுவி கொடுத்தாலோ இல்லைன்னா ஒரு சின்ன வேலை செய்கிறது கூட அது நீ செய் நான் செய்ய மாட்டேன், அது ஆண்களோட வேலை இல்லை, அது பெண்கள் தான் செய்யணும்னு சொல்லி இப்படி பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளுமே அது ஈக்குவல், நானும் அதில் ரொம்பவே நானும் அதில் ஒரு பங்கு, நானும் அதுக்கு உதவுன்னு சொல்லி உதவிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்க ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அது ரொம்ப தப்பு மேடம். அது ஆக்சுவலாக இன்னார் வேலையை இன்னார் செய்யணுன்ற ஒரு குறிக்கோள் இது இருக்குது.
அதை இவங்க செஞ்சாதான் அந்த வேலை வந்து முழுமையடையணும்னு ஒன்று இருக்குது. அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி ஆண்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. இப்படி வேணால் சொல்லலாம், நீ செய்கிறதுக்கு அந்த வேலையை நான் செய்யறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா? நீ செஞ்சால் சுத்தமாகவும் அழகாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும். ஆனால் நான் செஞ்சால் இது எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தப்பு அது. ஆனால் நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, அந்த சமைக்கிறதுல ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு உணவு டேஸ்ட் இருக்கும், உணவு பரிமாற்றத்தில் ஒரு ஊடல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதே சமையலை நான் செய்யும்போது அதில் இருக்காது. இந்த ஈக்குவாலிட்டிக்கு தான் வந்து பெண்கள் அதை செய்யணும், பெண்கள் வந்து சமைக்கணும், பெண்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கணும், பெண்கள் வந்து பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதிகாரத்துக்காக சொல்லலை. அது செஞ்சால் தான் அது வீடு. பல பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு அழகான விஷயம். இதை தொடர்ந்து நீங்க இன்னும் சந்தோஷமா உங்க மனைவியும் வந்து உங்களை இப்போ இன்னும் அவங்க தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உங்க கூட இன்னும் பாசமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்க பிள்ளைகளோட இதே அப்பாவா, இந்த பாசமான ஒரு அப்பாவா நீங்க இருக்க வாழ்த்துறோம். நன்றி மேடம். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.